ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் எஃப்எம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது திருமதி ராணி பாலகிருஷ்ணன் அவங்க எழுதின ஒரு அமானுஷ்ய கதை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போக போகுது. வாங்க கதைக்குள்ளே போகலாம். நல்லூர் அப்படின்னு ஒரு கிராமங்க. அதில் நம்ம ஹீரோயின் பூவாயு வாழ்ந்துட்டு வந்தாள். அவள் புருஷன் மருது, விறகு வெட்டி பிழைக்கிறவன். இவங்களுக்கு 2 பிள்ளைங்க. அவங்களும் அவங்க கூட காட்டுக்கு போய் விறகு வெட்ட ஹெல்ப்பாக இருந்தாங்க. பூவாயு ரொம்ப நல்லவங்க. பெரியவங்க சொல்லுவாங்கள்ல, கந்தையானாலும் கசக்கி கட்டுன்னு. அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப சுத்தமாக இருப்பாள். வீட்டை எப்போவுமே சுத்தமாக வச்சுப்பா. கோலம்லாம் போட்டு நல்லா அழகாக வச்சுருப்பா. அவளை மாதிரியே அவள் புருஷனும் சுத்தமாக இருப்பான். கை கால்களை கழுவுன அப்புறம்தான் உள்ளேயே நுழைவானா பார்த்துக்கோங்களேன். பூவாய் பொண்ணு பேர் குமுதவல்லி. அவள் அழகாக வீட்டு வேலைங்களை அவ்வளோ பொறுப்பாக செய்வாள். சாயங்காலம் ஆனால் போதும், தினமும் விளக்கேற்றி குலதெய்வமாக இருக்கிற உச்சி மாக்காளியை கையெடுத்து கும்பிடுவாள். கடவுளுக்கு அடுத்தபடியாக சுத்தம் இருக்குது. அந்த சொல்லுக்கேற்ற மாதிரி வறுமையில் இருந்தாலும் சுத்தமாக வாழ்ந்தாங்க. சுத்தம் சோறு போடும் இல்லையா? அப்போ சுகாதாரம் குழம்பூத்தோன்னு சொல்கிறீங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு சுத்தத்தை பற்றி தெரிஞ்ச பழமொழி ஒன்று கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். பூவாய்க்கு அவள் அக்கா காத்தாய் தவிர சொல்லிக்கிற மாதிரி வேறு யாருமே கிடையாது. நல்லூர் கிராமத்து பக்கத்தில் பனையூர் அப்படின்ற கிராமத்தில் தான் காத்தாயி வாக்கப்பட்டு போனான். அவள் புருஷன்தான் அந்த ஊர்லேயே கொஞ்சம் வசதியானவன். அந்த ஊர்லேயே மச்சு வீடு அவனுக்கு மட்டும்தான் சொந்தம். அதனால் ஊர்க்காரங்க எல்லாம் இவங்களை பேர் சொல்லி கூப்பிடாம மச்சு வீட்டுக்காரங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. காத்தாய்க்கு குழந்தைங்க இல்லை. அப்புறம் கல்யாணம் ஆகி 10 வருஷத்தில் அவள் புருஷனும் இறந்துட்டான். காத்தாயி தனியாகவே அந்த மச்சு வீட்டில் இருந்தா. தோட்டம் துறவு எல்லாம் இருந்ததுனால சாப்பாட்டுக்கு ஒன்றும் சிரமம் இல்லை. பூவாய் குடும்பத்து ஆளுங்க ரொம்ப உழைப்பாளிங்க. அதனால் பூவாய் ஏலத்தான் அக்காவை அடிக்கடி போய் பார்க்கவே முடியல. இப்படியே சில வருஷங்க போச்சு. ஒரு நாள் பூவாய்க்கு காத்தாயியை பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு. மருதுவும் சரி நீ போய் ஒரு 4 நாள் இருந்துட்டு வா, நான் பிள்ளைங்களையும் வீட்டையும் பார்த்துக்கிறேன்ட்டு பர்மிஷன் கொடுத்துட்டான். அதனால் காட்டுக்கு போன பூவாயி கிழங்கு தேன் எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துக்கிட்டு பனையூருக்கு கிளம்பினான். காத்தாய்க்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. வா வா பூவாயி, எத்தனை வருஷம் ஆச்சு உன்னை பார்த்து, வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா அப்படின்னு அக்கறையாக விசாரிச்சா. பேசிகிட்டே இருந்ததில் பொழுதே போயிடுச்சு. உடனே காத்தாயி இரு முதல்ல சமைச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு பெரிய தாழியிலேருந்து 2 நாழி அரிசி எடுத்தா. அதை பார்த்த பூவாயி 2 அழகு அரிசி போதுமே, ஏன் 2 நாழி அரிசி எடுக்கிற, இது ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறா. காத்தாயி சிரிச்சுக்கிட்டே அது எப்படி போதும், நான் தினமும் 1 நாழி அரிசி சோறு வடிப்பேன், அது என் ஒருத்திக்கே பத்தாது, அதனால தான் நம்ம 2 பேருக்கும் சேர்த்து சாப்பிட 2 நாழி அரிசி எடுத்தேன் அப்படின்னு சொன்னான். பூவாய்க்கு அது அதிசயமாக இருந்துச்சு. 8 அழகு அரிசி தான் 1 நாழி இல்லையா? பூவாய் வீட்டில் தினம் 4 அழகு அரிசி தான் வடிப்பா. ஒரு ஆளுக்கு உழக்கு அரிசியே போதுமே, 16 உழக்கில் எத்தனை பேர் சாப்பிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டா. ஆனால் காத்தாய்கிட்ட சொல்லிக்கல, அமைதியாக இருந்துட்டா. ஒலை கொதித்த உடனே அரிசியை போட்டு நிறைய சோறு ஆக்குனா காத்தாயி. பருப்பு கடைஞ்சிட்டு புளிசாறு வச்சு கத்திரிக்காய் எண்ணெயில் பொரித்து அப்பளத்தை சுட்டு சமையலை முடிச்சிட்டா. இருட்டுறதுக்கு தொடங்கிடுச்சு. பூவாயி காத்தாயிக்கிட்ட விளக்கேற்றலையாக்கா, கருக்கல் நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னான். காத்தாயியோ நான் ஒருத்தி தானே இருக்கிறேன், எதுக்கு விளக்கேற்றணும், அது வேற என்ன செலவு, சும்மா விளக்கேற்றாமல் வட்டிலில் சோறு போட்டு சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொன்னான். பூவாயி சுத்தபத்தமாக இருக்கிறவ. அவ்வளோ இல்லை இல்லை, அந்தி சாஞ்ச நேரத்தில் விளக்கு கண்டிப்பாக ஏற்றணும், வீட்டுக்குள்ளே ஒரு விளக்கும் வீட்டு வாசலில் ஒரு விளக்கும் ஏற்றி வைன்னு விடா அப்படியே சொன்னதால் காத்தாயி வீட்டுக்குள்ளே போய் எண்ணெயும் 2 சின்ன அகல் விளக்குங்களையும் எடுத்துகிட்டு வந்து விளக்கு ஏற்றினான். அப்புறம் வட்டில் எடுத்து வச்சுட்டு 2 பேரும் சாப்பாடு சாப்பிட்ட அப்புறம் நிறைய சோறு மிச்சம் இருந்துச்சு. அதை பார்த்த காத்தாய்க்கு அதிசயமாக இருந்துச்சு, இவ்வளவு சோறு மீந்துடுச்சான்னு. அப்போது வீட்டுக்கு வெளியே இருட்டில் இருந்து சொக்கா சொக்கா சோறு உண்டு அப்படின்னு சத்தம் கேட்டுச்சு. ஆள் யாருமே இல்லை, ஆனால் அசரீரி மட்டும் கேட்டுது. 2 பேருக்கும் பயம் வந்துடுச்சு. பூவாயி கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு சொக்கா நீ யாரு அப்படின்னு கேட்டா. அப்போத்தான் அந்த சொக்கம் பேய் சொல்லுச்சு, நான் ஒரு பேய், நைட்டில் பேய் கூட்டங்களோடு சேர்ந்து பசியோடு வருவோம், எல்லார் வீட்லேயும் விளக்கு ஏற்றி ஒளி வெள்ளமாக இருக்கும்,
அதனால் எங்களால் அங்கே போக முடியாது. ஆனால் இந்த வீட்டில் மட்டும் ஒரு நாள் கூட விளக்கு எரியாது. இருட்டில் இருக்கிறதுனால நாங்கள் தினமும் நைட் இங்கே வந்துடுவோம். ஆக்கி வச்ச சோத்தை பங்கு போட்டு சாப்பிடுவோம். ஆனால் இன்னைக்கு இங்கே விளக்கு ஏற்றி வெளிச்சமாக இருக்குது. அதனால் எங்களால் உள்ளே வர முடியலை, சோறும் சாப்பிட முடியலை அப்படின்னு அந்த சொக்கம் பேய் சொல்லுச்சு. அதை கேட்ட உடனே காத்தாய் மூஞ்ச பார்க்கணுமே பக்குன்னு ஆயிடுச்சு. தினமும் அவளோட பசி அடங்காத காரணம் என்னன்னு இப்போதான் புரிஞ்சுது அவளுக்கு. எவ்வளோ அதிகமாக சோறு வடித்தாலும் பேய் கூட்டம்தான் சாப்பிட்டு இருக்கு. பூவாயி அந்த பேய்கிட்ட சொன்னான், நீ இனிமே இங்கே வராத, தினமும் இனிமே நாங்கள் சாயங்காலம் எங்கள் வீட்லேயும் விளக்கு ஏற்றுவோம், நீங்கள் எல்லாரும் இங்கிருந்து ஓடி போங்கன்னு சொன்னான். காத்தாயி கிட்ட பூவாயி சொன்னா, நம்ம அம்மா நமக்கு சின்ன வயசுலேயே சொல்லியிருக்காங்க, முக்குக்கு ஒரு பேயும் முழத்துக்கு ஒரு பிசாசும் இருக்கும்னு. அது உண்மைதான் அப்படின்னா. இனிமே தினமும் சோம்பேறி பார்க்காம எண்ணெய் செலவு பார்க்காம விளக்கேத்து. ஒரு உழக்கு அரிசி சோறு ஆக்கிறதுக்கு பதிலாக நீ தினமும் 8 உழக்கு அரிசியை உடைச்சி இந்த பேய்களுக்கு தான் கொட்டியிருக்க அப்படின்னு சொன்னான். காத்தாய்க்கும் அவளோட தப்பு என்னன்றது புரிஞ்சுது. விளக்கு ஏற்றாமல் இருட்டில் இனிமேல் சாப்பிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணான். அதுக்கப்புறம் தினமும் சோம்பேறித்தனம் படாமல் விளக்கு ஏற்றி குலதெய்வம் உச்சி மாக்காளியையும் கும்பிட்டுக்கிட்டு வந்தாள். அதுக்கப்புறம் அவளுக்கு பேயினால் எந்த தொந்தரவும் இல்லவே இல்லை. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை பயத்தை தரலனாலும் இதில் இருக்கிற ஒரு மெசேஜ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கதை பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியில் மீட் பண்ணலாம். பாய்.